இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் அறுவடை பண்ண போகிறோம். செடி காஞ்சிருச்சு, மிளகா மட்டும் பழுத்துருக்குது. அம்மா பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மிளகாயெல்லாம் பொறிச்சிட்டு போய் வெயிலில் போட்டு காய வச்சு நம்ம வர மிளகா பண்ணுவோம். பாருங்கள், இவ்வளோ மிளகா பொறிச்சிருக்குறோம். செடியெல்லாம் காஞ்சி போச்சு. பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாயும் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து காஷ்மீர் மிளகா. பச்சை மிளகா வந்து காரமே இருக்காது. நம்ம பழுத்தது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா வந்து பச்சையும் பொறிச்சு போடுறாங்க. என்னன்னு கேட்க வேணீங்க, செடி காஞ்சிருக்குது, அதனால அம்மா பச்சையும் பொறிச்சு போட்டுக்கிறாங்க. உனி அந்த செடியிலேருந்து எல்லாம் காஞ்சி போயிடும்னு பொறிச்சிட்டுக்கிறாங்க. நம்ம முதல்ல ஒரு வாட்டி அறுவடை பண்ணி கொண்டு போய் காய போட்டிருக்குறோம். இப்போ நம்ம அடுத்த செடிக்கு வந்துக்கிறோம். இது வந்து மஞ்சள் காட்டுக்குள்ளே தான் போட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. நிறைய பச்சை காய் இருக்குது பாருங்கள். ஒரு கொத்தில் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குதுன்னு. நம்ம இந்த மிளகாயெல்லாம் பொறிச்சிக்கலாம். இது வந்து சிவப்பு மிளகா மட்டும்தான் பொறிக்கிறோம். செடி இது நல்லா இருக்கிறங்காட்டி பச்சை மிளகாயை அப்படியே விட்டுறலாம். பாருங்க எவ்வளோ மிளகா இருக்குதுன்னு. இந்த மிளகா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பாருங்க அம்மா கை இது அளவுக்கு வருது இங்கேருந்து. இந்த மிளகா அப்படியே பிங்காக இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகா, சின்ன மிளகா. இது வந்து காரமாக இருக்கும். இந்த மிளகாய்க்கு திட்டு பாருங்க. இந்த மிளகா எப்படி இருக்குது, இந்த மிளகா எப்படி இருக்குதுன்னு. இது வந்து சின்னதாக இருக்குது, வந்து பெருசாக இருக்குது. இது வந்து காரம் இருக்காது, இது வந்து காரம் நல்லாவே இருக்கும். பாருங்க இதோட கலர் எப்படி இருக்குதுன்னு. நெட்டிக்கிற வீடியோவில் இது வந்து நாங்கள் செடி நெட்டது போட்டிருக்குறோம், போய் பாருங்கள். நம்ம அங்கேருந்து பொறிச்சிட்டு வந்துட்டோம், மஞ்சள் கட்டுக்குள்ளே போட்டுக்கிறது. இப்போ இங்கே செடிக்கு வந்துக்கிறோம். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் பழுத்த காயின்னு. இன்னும் அந்த ஓரத்துலலாம் போட்டிருக்குறோம். இன்னும் அந்த டப்பி நம்ம போகுது. பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாயின்னு. முறிஞ்சே போச்சு கொத்து. பாருங்கள் எவ்வளோ மிளகாயின்னு. அப்படியே நம்மளுக்கு பார்க்கும்போது பிங்காக தெரியுது. பாருங்க நம்பிருச்சு டப்பா ஃபுல்லாக. நிறைய செடி வந்து காஞ்சு போச்சு. பாருங்க இதுவும் காஞ்சிச்சு. செடி முடிஞ்சு
செடி இப்படி நம்ம இப்படி பண்ணோம்னாவே முறிஞ்சிருது இந்த செடி. இங்கே காட்டுக்கு மருந்து அடிக்கும்போது செடியெல்லாம் முறிஞ்சு போச்சு. இன்றைக்கி அறுவடை இவ்வளோதான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அந்த பக்கம்லாம் பறிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரக்ஷிதா ரக்ஷாத் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.